அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு, கேகேஆர் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மே பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்க போலான்னு போற நேரத்துல படுக்க போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சு தொங்க விட்டு காய விட்டு அனுப்பியிருக்காங்க எல்எஸ்சி கேகேஆர். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து கிரிக்கெட் ரிவ்யூஸ் தான் போட்டுட்டு இருக்கோம், அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அதான் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல விளாக்ஸ் நிறைய போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே பரத் தான் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம். டாஸ் ஜெயிக்கிற ரிசர்வ் பண்ற நாங்க வந்து ஃபீல்டிங் பண்றப்போ அப்படின்னு சொல்லி எல்எஸ்சி வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெப்த் வந்து அதிகமா இருக்கு. கேகேஆர்ல ஒரு 200+ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப எல்லாருமே ஒரு 30-40 ஸ்கோர் பண்ணி ஒரு 180+ வந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஒரு டீசென்டான டார்கெட் தான். இங்கேயும் வந்து பேட்டிங்ல டெப்த் இல்ல, ஒரு 6 வரைக்கும் தான் வந்து டெப்த் இருக்கு. எல்லா டீமுமே வந்துட்டு ஒரு 7-8 வரைக்கும் தான் பேட்டிங் வச்சிருக்காங்க. இவங்க வந்து 6 தான் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப இந்த டார்கெட் அவங்களால சேஸ் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ரிஷப் பண்ட் வந்து பேட்டி கேட்டிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு இந்த பேட்டிங்கே இருக்கு, இந்த பேட்ஸ்மேனோட வேலையை அடிக்கிறது தான், நாங்க அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து பேட்டிங் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கோலஸ் பூரன்லாம் பெரிய ஃபார்ம்லேயே கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டே பயங்கரமா சொதப்பினாரு. ரிஷப் பண்ட்டுமே வந்து பெரிய ஃபார்ம்ல கிடையாது. 50 அடிச்சிருந்தாலுமே வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப கம்மி. பாலுக்கு பால் ஆடி அந்த 50 அடிச்சாரே தவிர அவருமே வந்து பெரிய ஃபார்ம்லாம் கிடையாது. ஆயுஷ் பதோனி நேற்று மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து ஒரு 50 ரன் வந்து அடிக்கிறாரு. அவரும் மறுச்சு அவுட் ஆயிட்டு போறாரு. இங்க வந்து நம்ம இவங்களோட பேட்ஸ்மேன்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு சைடு வந்து நம்ம பவுலிங் சுனில் நாராயணனை பத்தி பேசியே ஆகணும். எல்லாருமே வந்து 30 ரன் 40 ரன் அப்படின்னு கொடுக்குறப்ப 4 ஓவருக்கு வந்து வெறும் 13 ரன்னுக்கு வந்து போட்டு போறாரு. யாரையுமே அடிக்கவே இல்லை. நீ வந்து சார்ஜ் பண்ணா அவுட் ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பால் வந்து முகமது ஷமி சார்ஜ் பண்ணுவாரு. அவரையும் கேட்ச் கொடுத்து வந்து வெளியே அனுப்பிவிடுவாங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் காலி. எல்எஸ்சியோட மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. 4 ஓவருக்கு வந்து 54 ரன் அப்படின்னு இருக்கிறப்ப முகுல் சௌத்ரி உள்ள வராப்ல 8 பாலுக்கு வெறும் 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்சை தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறப்ப சார்ஜ் எடுக்கிறாரு. வைபவ் அரோராவோட ஓவர்ல தான் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அந்த ஓவர்ல 11 ரன் என்னோ சம்திங் அடிக்கிறாங்க. 18 பாலுக்கு 43 ரன்னு. அந்த விக்கெட்டு எடுத்திருந்தாலே மேட்ச் முடிஞ்சிருக்கும், இல்ல இங்கிட்ட ஆவேஷ் கானோட விக்கெட் எடுத்திருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் நான் எங்க சான்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஓவரையும் பிரின்னு பிரிக்கிறாரு. என்ன நினைச்சாயின்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், சைட்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், பறக்க விடுறாரு. அடிச்சு பிரிச்சு நவுத்துறாயின்னு தான் சொல்லலாம். கேமரன் கிரீன் எல்லாம் விட்டு டே நீங்களாம் ஒரு பவுலர் ஆடா அப்படின்ற மாதிரி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த 19வது ஓவர் கடைசி ஓவர் தான் வந்து மாஸ் கட்டினாரு. ஏன்னா 6 பாலுக்கு 14 ரன் இருக்கு. ஆவேஷ் கான் ஒரு பெஸ்ட் பினிஷர் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய மேட்ச் வந்து பயங்கரமா பினிஷ் பண்ணி எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த மேட்சும் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்பினேன். ஆவேஷ் கான் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காரு, பெஸ்ட் பினிஷர் அப்படிங்கறதுனால டக்குன்னு வந்து நான் பினிஷ் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பண்ணாம சிங்கிள் ரொட்டேட் பண்ணி வராரு. திருப்பி முக்குள் வந்து இங்கிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு 6 அடிக்கிறாரு. இப்ப மேட்ச் ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து 2 பால் வந்து டாட் போடுறாங்க. அடுத்து ஒரு 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு ரன் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சூப்பரா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. தன்னோட 50 வந்து பதிவு பண்றாரு. இந்த 50 வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் வந்து 8 பாலுக்கு 2 ரன் தான் இருக்கிறான். மேட்சே வந்து 18 பாலுக்கு 24 பாலுக்கு 52 இருக்கு, 18 பாலுக்கு 43 இருக்கு. அந்த 18 பாலுக்கு 43 இருக்கிறத ஃபுல் சார்ஜ் ஃபுல் டேக் ஓவர் ஃபினிஷிங் ரோல 50 அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அந்த இடத்துல அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் இன் தி ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற ஐபிஎல் ஜென்ரேஷன்ல அந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பிராவோ அடிச்சு பார்த்திருக்கோம், பொலார்ட் அடிச்சு பார்த்திருக்கோம், டிவிலியர்ஸ் அடிச்சு பார்த்திருக்கோம். ஒரு மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா கூட டெக்கான் சார்ஜர்ஸ்க்காக ஃபினிஷ் பண்ணலாம் நான் பார்த்திருக்கேன். டோனியை பத்தி பேசியிருக்கோம். டோனி நிறைய மேட்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி பார்த்திருக்கோம். அந்த வகையில இவர் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகுல் சௌத்ரிக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஃபினிஷிங்கான ரோல் வந்து நிறைய கொடுப்பாங்க இந்தியா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு அவரோட பேட்டிங் நேற்று பார்த்துட்டு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போங்க. நாளைக்கு பார்க்கலாம்.